Hi friends, welcome to Lead to Success channel. போன வீடியோல நாம இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஷார்ட் ஹேண்ட்ல பிகினர்ஸா இருக்காங்க அப்படின்னா ஃபிங்கரிங் எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல ஸ்பீட், அதாவது ஃபிங்கரிங் முடிச்சிட்டு ஸ்பீட் வரும் இல்லையா, அப்போ ஸ்பீட் எப்படி பிகினர்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணனும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். டேக் ஏ ஸ்பீட், அதாவது ஒன்றும் இல்லை, இப்போது ஃபஸ்ட்டு அந்த ஸ்பீட் புக் வாங்கினோன்னே அதில் ஏதாவது ஒரு ஸ்பீட் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்டாக வந்து நீங்கள் முன்னாடி இருந்து வாங்க, ஏன்னா பின்னாடி இருந்து போக போக கஷ்டமாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தால் முன்னாடி இருந்து வாங்க, அதில் ஏதாவது ஒரு ஸ்பீட் எடுத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் ஃபார் 2 minutes. ஃபஸ்ட்டு டைம் ஸ்பீட் எழுதுகிறவங்க வந்து முழு ஸ்பீடையும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வெறும் 2 நிமிஷத்துக்கு இல்லை 3 நிமிஷத்துக்கு அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதை வரைக்கும் மட்டும் நிறைய தடவை எழுதி பாருங்கள். எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒரு லைனு, இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீடில் ஒரு 10 லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் மொதல் லைனை வந்து ஒரு ரூல்டு நோட்டில் ஃபஸ்ட் லைனில் அந்த லைனை வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு ஸ்ட்ரோக்ஸை வந்து லைனாக ஒரு 5 லைன் 6 லைனுக்கு அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க. அது உங்களுக்கு மனப்பாடமாகிற மாதிரி இருக்கணும். அந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரோக்கை வந்து நீங்கள் கரெக்டாக போடுற அளவுக்கு அதை தரோ பண்ணிக்கணும். அந்த மாதிரி 2 நிமிஷம் ஸ்பீட் எடுத்துக்கிட்டு எழுதி பார்த்துக்கிட்டே வாங்க. ரைட் இட் 3 times or more. வந்து சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தடவை 2 தடவை எழுதி நிறுத்திடுவாங்க. ஆனால் அந்த ஸ்ட்ரோக் வந்து அடுத்த நாள் கேட்கும்போது அவங்களுக்கு பொசிஷனோட போட தெரியாது. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 4 தடவை 3 தடவை, சில பேருக்கெல்லாம் 8 தடவை 5 தடவை அந்த மாதிரி அதிக டைம்ஸ் எழுதினா தான் மைண்டில் அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து நிற்கும். அப்படிப்பட்டவங்க நிறைய தடவை எழுதி பாருங்கள். அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து திரும்ப உங்களுக்கு கேட்கும்போது நீங்கள் அந்த ஸ்ட்ரோக்கை கரெக்டாக போடுற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அண்டர்லைன் ஹார்ட் வேர்ட்ஸ், ஒரு சிலருக்கு ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஸ்பீட் எழுதும்போதே ஹார்ட் வேர்டாக எதை கன்சிடர் பண்ணுறீங்களோ அதை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் டைமில் உங்களுக்கு அதை வந்து திரும்பவும் ஸ்ட்ரோக்ஸை வந்து போட்டு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் தெம் ஃபார் 5 times. அந்த ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு 5 தடவை எழுதி ஸ்ட்ரோக் அதுக்கு போட்டு பாருங்கள். ஏன் அப்படின்னா, ஹார்ட் வேர்ட்ஸ் திடீர்னு வரும்போது உங்களுக்கு அதுக்கு ஸ்ட்ரோக் போடுறதுக்குள்ளேயே அடுத்த வார்த்தை போயிடும். அதனால் அதை அடிக்கடி போட்டு நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரோக் மறக்காமல் உங்களுக்கு அங்கே போட வரும். அடுத்தது அட்டெண்ட் டிக்டேஷன்ஸ், அதாவது ஆடியோ டிக்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆடியோ யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை யாராவது படிக்க சொல்லி நீங்கள் எழுதினாலும் சரி, ஸ்டார்டிங்கில் இருக்கவங்க ஆடியோ வந்து அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, அதை 7 நிமிஷத்துக்கு படிச்சிருப்பாங்க. 7 நிமிஷத்துக்கு படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும். அவங்க வந்து 80 வார்த்தைக்கு படிப்பாங்க. தமிழாக இருந்தால் 70 வார்த்தைக்கு படிப்பாங்க. இங்கிலீஷாக இருந்துச்சு அப்படின்னா 80 வார்த்தைக்கு படிப்பாங்க. அதனால் நீங்கள் அதில் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 50 வேர்ட்ஸ் பெர் மினிட்டு அந்த மாதிரி ஸ்பீடுக்கு கம்மி பண்ணிக்கிட்டு, ஆடியோலேயே யூடியூப்பில் ஸ்பீட் கம்மி பண்ண முடியும். அப்படி கம்மி பண்ணி எழுதி பாருங்கள். ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறது மாதிரி எழுதி பார்க்காதீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அப்படி எழுதும்போது உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து போடவும் வராது. அதுவும் இல்லாமல் ரொம்பவும் வெறுத்துருவீங்க. அதனால் கம்மி ஸ்பீடில் வச்சு எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கரெக்ட் அண்ட் அவாய்ட் மிஸ்டேக்ஸ். இப்போ அந்த ஸ்பீடு எழுதி பார்த்ததுக்கப்புறமா அதில் என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் நீங்கள் விட்டுருக்கீங்க, எந்த ஸ்ட்ரோக்குக்கெல்லாம் பொசிஷன் நீங்கள் கரெக்டாக போடாமல் விட்டுருக்கீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுலலாம் பண்ணியிருக்கீங்க, அது எல்லாத்தையுமே வந்து அண்டர்லைன் பண்ணி, அதுக்கப்புறமா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 5 தடவை 6 தடவை எழுதி பாருங்கள். அதை சவுண்டாக சொல்லிகிட்டே எழுதும்போது உங்களுக்கு அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து அடுத்த தடவை வராமல் தடுக்கலாம். அடுத்தது புட் ஸ்ட்ரோக்ஸ் இன் கரெக்ட் பொசிஷன். மோஸ்ட்டாக இதை தான் பார்க்கணும். இப்போ சார்ந்த சேர்ந்த அப்படின்னு தமிழில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, சார்ந்த மேலே எழுதுனா சார்ந்த, சேர்ந்த இப்படி எழுதுவீங்க. இந்த இதில் பொசிஷன் மாற்றி போட்டிருந்தோம் அப்படின்னா சார்ந்தவா சேர்ந்தவான்னு உங்களுக்கு டவுட் வரும். அதனால் பொசிஷன் எப்போவுமே கரெக்டாக போடணும், இங்கிலீஷ்க்கும் சரி தமிழுக்கும் சரி. அதனால் பொசிஷன் போடுறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போக போக ஸ்பீடில் உங்களுக்கு அந்த பொசிஷன் கரெக்டாக வைக்கிறது ஒரு மேட்டராகவே தெரியாது. தானாகவே உங்களுக்கு அந்த பொசிஷன் போடுறது வந்து கரெக்டாக வந்துடும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் மக்கப் பண்ணுற மாதிரி ஏனோ தானோன்னு போட்டு வந்தீங்கன்னா போக போக அது உங்களுக்கு டஃப்பாக இருக்கும், கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் தமிழ் ஷார்ட் ஹேண்டில் ஸ்பீட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இது பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.